பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. நடிகர் சூர்யா குடும்பத்தினருடன் மும்பையில் வசித்து வரும் நிலையிலும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது சென்னை வீட்டுக்கு அரசு செலவில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான ஜெய்பீம் திரைப்படத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். பாமகவினர் பலர் சூர்யாவிற்கு மிரட்டல் விடுத்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. நாளடைவில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்த நிலையில் சூர்யாவின் அடுத்த படமான எதற்கும் துணிந்தவன் படத்திற்கும் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அந்த படத்தை திரையிடக்கூடாது என்று சில மாவட்டங்களில் தியேட்டர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் சூர்யாவின் தீநகர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு நீட்டிக்கப்பட்டது. அந்த சர்ச்சைகள் ஓய்ந்த பிறகும் தற்பொழுது வரை சூர்யா வீட்டிற்கு வழங்கப்பட்டு வரும் போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படாமல் இன்று வரை தொடர்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நடிகர் வீட்டிற்கு யாருடைய உத்தரவுப்படி எந்த தேதியிலிருந்து ஆயுதப்படை போலீசார் நியமிக்கப்பட்டு உள்ளனர் என்று கேட்டிருந்தார். அதற்கு RTI மூலம் பதிலளிக்கப்பட்டுள்ள பதிலில் காவல்துறை ஆணையர் உத்தரவுப்படி கடந்த 2021 நவம்பர் 15 முதல் தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு மறு ஆய்வு குழு தீர்மானத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க சூர்யா ஏதாவது பணம் செலுத்துகிறாரா என்ற கேள்விக்கு இல்லை என்றும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. 2.5 ஆண்டு காலமாக நடிகர் சூர்யாவின் பணம் பெறாமல் அரசு செலவில் அவரின் வீட்டிற்கு பாதுகாப்பு அளித்து வருவது ஏன் என சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.